80s கிட்ஸ் 90s கிட்ஸ் எல்லாருமே இந்த தாத்தா செடியை பூக்களை துண்டிச்சு விளாண்டுருப்பாங்க. காயம் ஏற்பட்டுச்சுன்னா இந்த இலைகளை கசக்கி மருந்தாக போட்டிருப்பாங்க. இந்த தாத்தா செடி தன்னுடைய வாழ்விற்காக பல புத்திசாலித்தனம் கொண்ட ஒரு தகவமைப்போடு இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதையும் இதனுடைய வாழ்வியல் பல ஆச்சரியங்களை கொண்டது, அதையும் இன்றைக்கி முழுசாக பார்த்துடலாம். ட்ரைடெக்ஸ் ப்ரொக்கம்பன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த செடியை மூக்குத்தி குலை இல்லை வெட்டுக்காய பூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செடிகள் ஒரு களை செடி தான். இதனுடைய உயரம்னு பார்த்துக்கிட்டோம்னா அதிக அளவு 1 அடியிலிருந்து 1.5 அடி வளரக்கூடியது. இதனுடைய வாழ்வியலை விதையிலிருந்து பார்க்கலாம். இதனுடைய விதைகளுக்கு சரியான ஒரு சூழ்நிலை, அதாவது ஈரப்பதமான மண் கிடச்சிருச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 3லேருந்து 7 நாட்களுக்குள்ள ஒரு சிறு துளிர் மாதிரி வளர ஆரம்பிப்பாங்க. ஒரு 2-3 மாதங்கள்லேயும் தண்டுகள் இலைகள் அப்படின்னு வளர்ந்துடும். அதுக்கப்புறம் 3-4 மாதத்தில் இது பூக்கள் விட ஆரம்பிக்கும். இதனுடைய பூக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு பூவை கையில் எடுக்கிறோம்னா இது ஒரு பூ அல்ல, இது ஒரு பூவின் தொகுப்பு. அதாவது இந்த ஒரு பூக்குள்ளே கிட்டத்தட்ட 40-50 மலர்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னா இதனுடைய இதழ்கள் எல்லாமே பெண் மலர்கள். இதுக்குள்ளே நடுவில் இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிறது இதெல்லாமே இருபால் மலர்கள், ஆண் மலர்கள் பெண் மலர்கள் ரெண்டுமே. இப்போது செம்பருத்தி மல்லிகை இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய இதழ்கள் எல்லாமே வெறும் கவர்வதற்காக மட்டும்தான், அதாவது பாலின சேர்க்கை பண்ணுற இந்த பூச்சிகளை, வண்ணத்து பூச்சி, அப்புறம் தேனீக்களை இதெல்லாம் கவர்றதுக்காக மட்டும்தான் உருவாக்கப்பட்டவை. ஆனால் நம்ம இந்த மூக்குத்தி குலையோட பூக்களோட இந்த இதழ்கள் இனப்பெருக்கத் திறனும் இருக்குது. இந்த பூக்கள் ஒரு பெண் பூ. ஒவ்வொரு இதழ்களுமே ஒரு பெண் பூக்கள் தான். அதே மாதிரி இதுக்குள்ளே இருபால் மலர்கள் கிட்டத்தட்ட 30-40 கிட்ட இருக்கும். அப்போது ஒரு மலரின் தொகுப்பில் ஒரு தோராயம் எடுத்துக்கிட்டோம்னா 30லேருந்து 50 பூக்கள் வரைக்கும் கூட இருக்கும். இதனுடைய மகரந்த சேர்க்கைன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது தன்மகரந்த சேர்க்கையும் நடைபெறுது, அயல் மகரந்த சேர்க்கையும் நடைபெறுது. தன்மகரந்த சேர்க்கையில் காற்றின் மூலம் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் நடைபெறுது. அதிக அளவு அயல் மகரந்த சேர்க்கை தான் நடைபெறுது. அதே மாதிரி இதுக்குள்ளே தேன் சுவை போன்ற அந்த நெக்டரும் இருக்குது. நிறையா செடி கொடிகளில் நிறையா இதில் வெறும் கவரை மட்டும்தான் செய்யும். அதாவது அயல் மகரந்த சேர்க்கையில் இந்த பூக்களை அப்புறம் தேனீக்களை கவரை மட்டும்தான் செய்யும். ஆனால் உள்ளுக்குள்ளே நெக்டர் இருக்காது. அப்படியும் ஏமாற்றக்கூடிய செடிகள் தாவரங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம மூக்குத்தி குலை உண்மையிலேயும் உள்ளுக்குள்ளே நெக்டரை வச்சுருக்கோம். அதனால் வர்ற எல்லா தேனீக்களையுமே, குறிப்பாக தேனீக்களே எடுத்துக்கலாம், தேனீக்கள் அந்த நெக்டரை உறிஞ்சிட்டு அதுக்குள்ளே இருக்கிற அந்த மகரந்த தாளை ஏற்றிக்கிட்டு அடுத்த தாவரத்தில் இருக்கிற மலருக்கு போய் அங்கே அந்த மகரந்த தாளை இறக்கி விட்டுருது. இதன் மூலமாக இதனுடைய இனப்பெருக்கமானது நடைபெறுது. இப்படி இந்த மகரந்த தாளானது இங்கே இந்த ஸ்டிக்மாக்குள்ளே, இந்த பெண் சூலகத்துக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னா அப்போது கருவுற ஆரம்பிக்குது. அதிலிருந்து விதைகள் வளர ஆரம்பிக்குது. அப்போது ஒரு பூவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே 30-40 பூக்கள் இருக்குன்னு சொன்னேன்ல. அப்போ அந்த ஒரு பூக்களின் தொகுப்புலேருந்து கிட்டத்தட்ட 30-40 விதைகள் உருவாகுது. ஒரு மகரந்த சேர்க்கை நடந்துருச்சு அப்படின்னா 1 வாரத்தில் அது விதையாக மாற ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் அடுத்த 1 வாரத்தில் அந்த விதையானது காஞ்சு போய் அது பறக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய விதைகளாக மாறுது. அதாவது மேலே ஒரு பேராசூட் மாதிரி விரிஞ்சிருக்கும், அடியில் விதை இருக்கும். காற்று பலமாக அடிக்கும்போது அது வேறு இடத்துக்கு பறந்து அங்கே போய் தன்னுடைய இனத்தை பெருக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் இது இன்னொரு வழியிலையும் தன்னுடைய இனத்தை பெருக்குது. அதாவது இதனுடைய தண்டுகளில் சின்ன சின்ன முடிச்சுகள் இருக்கும். அது மண்ணில் படும் பொழுது அதுவுமே வேர் விட ஆரம்பிச்சிருது. சிறிது நாட்களில் அதுவுமே ஒரு புதிய தாவரத்தை உருவாக்குது. தாய் செடி இறந்து போச்சுனாலுமே இது தனித்து வாழக்கூடிய ஒரு அமைப்போடு இருக்குது. அதனால் இந்த தண்டுகளின் மூலமாகவுமே இது புது செடிகளை உருவாக்குது. அப்புறம் மகரந்த சேர்க்கையின் மூலமாக விதைகளை பரப்பியும் புது செடிகளை உருவாக்குது. சரி, இது எதிரிகள் கிட்டேருந்து எப்படி தப்பிக்குது அப்படிங்கிறத அந்த விஷயத்துக்கு வருவோம். இப்போது எந்த ஒரு தாவரமானாலும் எடுத்துக்கிட்டனாலும் அதை புழுக்கள், பூச்சிகள் இதெல்லாமே தாக்கி அதை அந்த இலைகள் எல்லாத்தையும் சாப்பிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம மூக்குத்தி குலை இதில் ஒரு புதுமையான புத்திசாலித்தனமான ஒரு தகவமைப்பு வச்சுருக்கு. இது என்ன அப்படின்னா இந்த இலைகளை சுற்றியும் இது நம்ம ஒத்து பார்த்தோம்னா தெரியும், இதில் சின்ன சின்ன முடிகள் போன்ற அமைப்பு நிறையா இருக்கும்.
ஆனால் நம்ம எடுத்து பார்த்தோன்னா நம்மளுக்கு அவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டாக்குறது கிடையாது. ஆனால் இது புழுக்களுக்கும் பூச்சிகளுக்கும் இதுக்கெல்லாம் பெரிய தொல்லையாகவே இருக்குது. அதனால் எந்த ஒரு புழு பூச்சியுமேவும் இந்த இலைகளை அன்றதே கிடையாது. இது கொஞ்சம் வெண்மை நிறத்தில் இருக்கும். அதனால் இது சூரிய ஒளியிலிருந்து அந்த ஒளியை பிரதிபலிக்குது. அதனால் நீர் ஆவியாகிறத இது பெருமளவு தடுக்குது. இந்த முடி போன்ற அமைப்பு காற்றடிக்கும் பொழுது நேரடியாக இலைகள் மீது படாமவும் தடுக்குது. அதனாலையும் நீராவியாவது கொஞ்சம் குறைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது தூசி, சின்ன சின்ன மண் துகள் இது எல்லாத்தையுமே காற்றடிக்கும் போது அதுகிட்ட இருந்தும் நேரடியாக இலைகள் மீது படாமலும் பார்த்துக்கிறது. இந்த மாதிரி ஒரு தகவமைப்பு இருக்கிறதுனால இதை புழு பூச்சிகளும் ஒன்றும் பண்ண முடியல. அதே மாதிரி இந்த ஒரு தாவரத்திலிருந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான விதைகள் பரப்பப்படும். ஏன்னா ஒரு மலர்லேயே கிட்டத்தட்ட 40-50 விதைகள் காற்றின் மூலமாக பரப்பப்படுது. அப்போது இதனுடைய வாழ்நாள் எடுத்துக்கிட்டோம்னா 1 வருஷம் வரைக்கும் வாழும். அதிகமாக ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா, சரியான ஒரு தட்பவெப்பநிலையும் சரியான ஒரு சத்துள்ள மண்ணாகவும் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் வரைக்கும் கூட வாழும். அதுக்குள்ளே இது ஆயிரக்கணக்கான விதைகளை பரப்பி இருக்கும். இந்த செடியானது வெப்பமான இடத்துலையுமே அந்த வெப்பத்தை தாங்கி வளரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா இதனுடைய இலைகளில் இந்த சின்ன சின்ன முடிகள் போன்ற அமைப்பு இருக்குது. இதெல்லாமே நீராவியாகிறதெல்லாம் தடுக்குது. அதனால் இது வெப்பமான சூழ்நிலைகளையும் வாழ செய்யும். அது மட்டும் இல்லாமல் இது பல செடிகள் வளர்கிற தடை செய்யுது. ஏன்னா அதிக அளவு மண் வளத்தை இவங்களே எடுத்துக்கிறாங்க, நீரை உறிஞ்சிக்கிறாங்க. மற்ற செடிகள் வளர்கிறதுக்கு இவர்கள் கொஞ்சம் தொல்லை கொடுக்க தான் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய தண்டுகளில் இருக்கிற தண்டுகள் கீழே பட்டுருச்சு அப்படின்னா, மண்ணில் பட்டுருச்சு அப்படின்னா புது செடிகளை உருவாக்கி விட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான விதைகளை பரப்பி தன்னுடைய இனப்பெருக்கத்தை அதிகப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் தான் மனிதர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய தொல்லை தரக்கூடிய ஒரு கலைச்செடியாக தெரியுது.